என்னடி இவ கதவை திறக்காம பாட்டுக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்கா. ஏட்டி அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. ஏட்டி சின்ன பொண்ணு, ஏட்டி கதவு எம்பிட்டு நேரமாடி தட்டிட்டு கிடக்கு. ஏட்டி தரடி. ஏட்டி சில்லு முட்டைக்கண்ணி, ஏட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏட்டி பேசாம நீங்க 2 பேர் கூட வாங்கடி, 3 பேர் சேர்ந்து போய் கதவை திறப்பண்டி. ஏட்டி வாங்கடி. என்னது நாங்க வரணுமா? என்னாலாம் வர முடியாது சின்ன பொண்ணு. அத்தி இந்த இடத்த விட்டு நான் வரவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏட்டி கதவு இப்ப தட்டலடி. ஏட்டி முட்டைக்கண்ணி, ஏட்டி ஆமாடி கதவு தட்டுற சத்தம் கேட்கலடி. ஆத்தி ஏட்டி பேய் போயிடுச்சோ? சத்தேரு நான் கூப்பிட்டு பாக்குறேன். பேய் சார், பேய் மேடம் இருக்கீங்களா? ஏட்டி சின்ன பொண்ணு, உனக்கு என்ன லூசுக்கு இருக்க ஏதாச்சும் பிடிச்சிக்கிட்டாடி? ஏட்டி என்னடி நீ ஏதோ வீட்டுக்கு வந்து விருந்தாடி கோச்சிட்டு போற மாதிரிலடி அவங்கள கூப்பிட்டு இருக்காவோ? ஏட்டி பேய் போனா போட்டுண்டி, ரொம்ப நல்லதுடி. ஏட்டி சொல்லு, நான் அதுக்காக ஒன்றும் கூப்பிடலடி. ஒரே தெரியா பேய் வந்துருச்சுன்னா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தீர்த்து வச்சிடலாம் பாரு. அதுக்கப்புறமாச்சு நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல, அதனால தாண்டி கூப்பிட்டேன். ஐயோ இவ வேற ஒருத்தி. நம்மளே இங்க பிரச்சனை தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம், இதுல வேற பேய் பிரச்சனையை தீர்த்து வைக்க போறாளாம். ஏட்டி 2 பட்சத்தை வாய முடுங்கடி. எனக்கு தெரிஞ்சு பேய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன்டி. ஏட்டி இந்த கேப்ல நம்ம ஏதாச்சும் சாமி படம் சாமி பாட்டு இது மாதிரி நம்ம ஏதாச்சும் கேட்போண்டி. சரியா? சரி வாங்கடி, இந்த ரூம்குள்ளார சாமி படம் எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடுவோம் வாங்க. அடிச்சிட பண்ண நீ சொல்றதும் சரிதாண்டி. பேய் கொடுத்துருக்க கொஞ்சம் நெஞ்ச கேப்ல நம்ம போயிட்டு சாமி படம் ஏதாச்சும் இருக்கான்னு தேடுவோண்டி. வாங்கடி. ஏட்டி சொல்லு, அப்ப சரிடி வாங்கடி, ஆளுக்கு ஒரு மூலையில போய் தேடுவோம். அது தனித்தனியா தேடணுமா? ஏட்டி ஏற்கனவே ரொம்ப பயமா இருக்குடி. ஏட்டி தனியா விட்டு போவாதீங்கடி. ஏட்டி வாங்கடி, 3 பேரும் ஒன்னாவே சேர்ந்து தேடுவோம். ஏட்டி முட்டக்கண்ணி நீ சொல்றது சரிதாண்டி. சரி வாங்கடி, 3 பேரும் ஒன்னாவே போய் தேடுவோம். ஐயோ ஏட்டி எதுக்கடி இப்ப 2 பேரும் இந்த தள்ளிட்டு இருக்காவோ? ஏட்டி கொஞ்சம் நவுந்து தான் நில்லுங்களடி, இடம் தான் அம்பிட்டு இருக்கேடி. அடிச்சிட பண்ண கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. ஏட்டி ரொம்ப பயமா இருக்குடி. ஐயோ ஏட்டி இதுக்கு இந்த பேயே பரவாயில்ல போலடி. சரிடி கீழே குனிஞ்சு தேடுவோம். ஆத்தி என்னது இது, கீழே குனிஞ்சு முதுகிலும்பே உடஞ்சிட்டு போல இருக்கே. ஐயோ இதுக்கு மேல முடியாதுப்பா. அப்பாடா இவ்வளவு 2 பேரும் மெய் மறந்து தேடிட்டு இருக்காளுங்க. நம்ம அப்படியே நைஸா கழட்டிட்டு போயிட்டு கட்டில போய் உட்காந்துருவோம். ஆத்தி என்ன வலி வலிக்குது இந்த முதுகு. ஏட்டி சின்ன பொண்ணு முட்டைக்கண்ணி, ஏட்டி ஏதாச்சும் கிடைச்சதாடி? ஏட்டி சொல்லு, சாமி படம் ஒண்ணுமே கிடைக்கலடி. சாமி படம் போட்ட கேலண்டர் மட்டும் தாண்டி இருக்கு. ஏட்டி முட்டைக்கண்ணி அது வச்சு கிடைச்சதுலடி. ஏட்டி வாடி சட்டுப்புட்டுன்னு எடுத்துக்கிட்டு. ஏட்டி முட்டைக்கண்ணி, சரிடி வாடி போலாம். அந்த சாமி படத்தை இங்கே குடி, நான் வச்சுக்கிறேன். போடி, நான் தரமாட்டேன், எனக்கு பயமா இருக்குது. நானே சாமி படத்தை வச்சுக்கிறேன். ஐயோ இவளுக்கு 2 பேரும் அப்படி வளவளன்னு பேசிட்டே இருக்காளுவோ. ஆத்தி பேய் மறுபடியும் வந்து தட்டுச்சுன்னா என்ன பண்றது? ஏட்டி 2 பேரும் பேசுனது போதுச்சதை வாங்கடி. ஏட்டி சாமி போட்டோ கிடைச்சதா இல்லையாடி? ஏட்டி சின்ன பொண்ணு, சாமி போட்டோ கிடைக்கலடி. சாமி கேலண்டர் மட்டும் தாண்டி கிடைச்சது. ஏட்டி ஏதோ ஒன்னடி கிடைச்சிச்சுல. ஏட்டி மேல வந்து உட்காருங்கடி, சாமி போட்டோவை இடையில வச்சு வாங்கடி, நம்ம சாமி பாட்டு பாடுவோம். அப்பா ஏசப்பா நீ தான் எங்களை காப்பாத்தணும். ஐயோ ஏடிச்சிட பொண்ணு, இது ஏசப்பா இல்லடி, இது பிள்ளையாரப்பாடி. ஏன்டி இப்படி பயத்துல மாறி மாறி ஒளிடிட்டு இருக்காவோ? ஏட்டி முட்டக்கண்ணி, இப்ப அதனால என்னடி, எல்லா சமயம் ஒண்ணு தானடி. கடவுளே நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஏட்டி 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க சாமி பாட்டை பாடுங்கடி. ஏடிச்சிட பொண்ணு, நானே சாமி பாட்டை பாடுறேன்டி. லுங்கிய ஏத்தி கட்டி லோக்கலா நடக்கையில அங்கமே அதிருதடா சாமி. அத்தி ஏட்டி சொல்லு, ஏண்டி நீ வேற நேரம் கால புரியாம இப்படி பண்ணிட்டு இருக்காவோ? ஏட்டி இது சாமி பாட்டாடி. சத்த பொருள் நானே பாருனேன். கணபதி பாபா மோரியா. ஏடிச்சிட பொண்ணு, ஏட்டி தயவு செஞ்சு நீ பாடாதடி. கேப் விட்டுட்டு போன பேய் மறுபடியும் வந்துட போதுடி. ஏட்டி பாடாதடி ப்ளீஸ் டி. நம்ம மனசுக்குள்ளாரே பிரார்த்தனை பண்ணுவோம், சரியா? ஆத்தி என்னது குட்டச்சி இப்படி சொல்லிட்டா? சரி நமக்கும் அடுத்த லைன் வேற தெரியாது, பேசாம இதோடய கட் பண்ணிடுவோம். ஏட்டி குட்டச்சி என்னடி இதை போனா போட்டுன்னு சாமி பாட்டு பண்ண ரொம்ப அப்படி ஓவரா சொல்லியிருக்காவோ? இருடி இரு பேய் போட்டும், அதுக்கப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன். சரிடி 2 பேரும் ப்ரே பண்ணிட்டே இருங்க, இந்த நான் வந்துடுறேன். ஏட்டி முட்டைக்கண்ணி எங்கடி இவ போறா தனியா விட்டுட்டு? ஏட்டி அவ எங்க வேணா போயிட்டு போட்டுண்டி, நம்ம கிட்ட தான் சாமி படம் இருக்கடி, நீ பயப்படாம இருடி, சரியா? ஏடிச்சிட பொண்ணு, என்னடி நீ மட்டும் விபூதியில பட்டை போட்டிருக்காவோ? ஏட்டி எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கலாம்லடி. ஏட்டி சொல்லு, இது ஒன்றும் விபூதி இல்லடி, நானே பவுடர்ல பட்டை போட்டு வந்திருக்கேன்டி. இதை பார்த்துட்டு பேய் பயந்து ஓடிடும்ல, அதனால தாண்டி. எப்படி என்னோட ஐடியா? ஏட்டி சின்ன பொண்ணு, ஏட்டி சூப்பர் ஐடியாடி. ஏட்டி எங்களுக்கும் பவுடர் எடுத்துட்டு வந்து பட்டை போட்டு விடுறி. அப்ப தாண்டி அந்த பேய் எங்களை பார்த்துட்டும் ஏமாந்து போயிடும்டி, ப்ளீஸ் டி. ஏட்டி சின்ன பொண்ணு, ஒரு வழியா பவுடர்ல பட்டையை போட்டாச்சுடி. கண்டிப்பா அந்த பேய் இதை பார்த்துட்டு பயந்து ஓடிடுண்டி. ஏட்டி சொல்லு, கண்டிப்பா அந்த பேய் பயந்துட்டு போயிட்டுண்டி. ஆத்தி ஏட்டி என்னடி இது, கதவு திரும்பவும் தட்டுற சவுண்டு கேக்குது. ஏட்டி என்னால கண்டிப்பா திறக்க முடியாது. ஏட்டி வாங்கடி நீங்களும். ஆத்தி அடிச்சிட்டு பண்ண வேற வழியே இல்லையாடி. சரிடி வாங்க 3 பேருமே போய் திறப்போம். நம்ம தான் பட்டை போட்டிருக்கோம், கையில சாமி போட்டோ வேற வச்சிருக்கோம்ல, வாங்க போவோம். அடிச்சிட்டு பண்ண நீ இந்த விளக்கமாறு செருப்பு எதனாச்சும் வச்சிருக்கியாடி? ஏட்டி சொல்லு, எதுக்குடி இப்ப அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காவோ? விளக்க மாதிரி பாத்ரூம்குள்ள இருக்குடி. செருப்பு புது செருப்பு நானும் தரமாட்டேன்டி, போடி.
ஐயோ ஏடிச்சிட்ட பொண்ணு செருப்பு வீணா போயிட்டுனா வாங்கிக்கலாண்டி. ஆனா நீ உயிரோட இருந்தா தாண்டி அந்த புது செருப்பையே போட முடியுமாக்கும். ஏட்டி சத்த அந்த புது செருப்பை எடுத்துட்டு வாடி, கதவு கிட்ட போட்டு வைப்பண்டி. அப்பதாண்டி பேய் உள்ள வராம இருக்கும். யாட்டி சொல்லு, அப்படியே சொல்ற? சரி வாங்க, செருப்பை விளக்க மாத்தலாம் போடுவோம். யாட்டி நீங்க சொன்ன மாதிரி செருப்பு விளக்க மாதிரிலாம் போட்டாச்சு. யாட்டி இதுக்கப்புறம் நம்ம கதவை திறந்தாலும் அந்த பேய் உள்ள வராதுலடி. ஏடிச்சிட்ட பொண்ணு ஏட்டி எத்தனை படத்துல நீ பார்த்துருக்கோம் இந்த மாதிரி விளக்க மாதிரி செருப்புலாம் போட்டா கண்டிப்பா பேய் உள்ள வராதுடி. சரிடி வாடி, இப்ப நம்ம போய் கதவை திறப்போம். ஏட்டி என்னங்கடி இது? கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே கதவு திறக்கிற சவுண்ட் கேக்குது. போச்சுடி போச்சு, பேய் ரொம்ப நேரம் கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு நினைக்கிறேன்டி. அத்தி இப்ப என்னடி பண்றது? ஏட்டி சின்ன பொண்ணு ஏட்டி காலடி சத்தெல்லாம் கேக்குதுடி. ஏட்டி பேய் உள்ளதாண்டி வருது. ஏட்டி ஆமாண்டி, ஏட்டி காலடி சத்தம் ரொம்ப கிட்ட கேட்டுட்டு இருக்குடி. ஏட்டி பேசாம என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடி, அதை பண்ணிடுவோமா? ஏட்டி சின்ன பொண்ணு ஏட்டி என்ன ஐடியான்னு சீக்கிரம் சொல்லுடி, பேய் வந்துட போதுடி. ஏட்டி அதுவாடி, பேசாம 3 பேரும் அந்த பேய் காலில் விழுந்துருவோண்டி. ஏட்டி சின்ன பொண்ணு பேய் கல்ல உழுவுறது இருக்குண்டி. பேய்க்கு எப்படி கால் இருக்கும்? ஏட்டி முண்டகனி, இது ஒரு நல்ல கேள்விடி. ஆனா உன்னை பாராட்டுறதுக்கு இப்ப இது நேரம் இல்லடி. ஏட்டி முண்டகனி, பேய்க்கு கால் என்ன பரவாயில்லடி, ஸ்ட்ராங்கமா நம்ம கீழே விழுந்துருவோண்டி. சரியா? ஆத்தி ஏட்டி பேய் வந்துட்டு. ஏட்டி சட்டுப்புட்டு காலில் உழுவுங்கடி எல்லாரும். ஏட்டி வாங்கடி. ஏட்டி முட்டக்கு நீ என்னடிவே சொல்லாம கொள்ளாம பேய் கல்ல விழுந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏட்டி வாடி நம்மளும் போய் விழுவோம். பேய் சார், பேய் மேடம், நாங்க தெரியாமலும் அறிஞ்சு அறியாமலும் உங்களை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தோம்னா எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஆமாங்க பேய், மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தான் தெரியுது. எங்களை மன்னிச்சிடுங்களேன் ப்ளீஸ். ஆத்தி என்னது இது? இந்த பேயோட வாய்ஸ் ரொம்ப கண்ட்ராவியால இருக்குது. பேய் சார், பேய் மேடம், உங்களுக்கு சலதோசை ஏதாச்சும் பிடிச்சிக்கிட்டாக்கும். நான் வேணா உங்களுக்கு சூடா சுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரவா? இந்த பேயோட சத்தத்தை பாக்குறப்ப ரொம்ப பழக்கப்பட்ட சவுண்ட் மாதிரிலடி கேக்குது. ஏட்டி முட்டை நீ ஆராய்ச்சி பண்ணாம அந்த பேய்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்பண்டி. இவளுக்கு பாக்குறதுக்கே ரொம்ப காமெடியா இருக்குது. ஏட்டி 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 3 பேர் இருக்குடி, என் காலில் விழுந்து கிடக்குறாவோ. சரி சரி, உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். 3 பேரும் சத்தம் எந்திரிங்க. ஆத்தி என்ன இந்த வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்குது? ஒருவேளை இந்த பேய் நமக்கு பழக்கப்பட்ட பேயோ? சரி நிமிந்துதான் பாப்போமே. ஆத்தி என்னது அன்னைக்கு மாதிரில தெரியுதா? யாட்டி சொல்லு முட்டகனி, யாட்டி 2 பேரும் சத்த கண்ணை திறந்து பாருங்கடி. மாட்டேன்ப்பா, நானா கண்ணை திறக்க மாட்டேப்பா, பயமா இருக்கு. ஆத்தி யாட்டி அன்னைக்கு யாட்டி உனக்கு என்னடி ஆச்சு? ஆத்தி யாட்டி நீ செத்து போயிட்டியாடி, அந்த பேயா வந்திருக்கியாடி? யாட்டி சொல்லு முட்டகனி, யாட்டி 2 பேரும் எந்திரிங்கடி. யாட்டி அன்னைக்கு செத்து பேயா வந்திருக்காடி. ஏட்டி ஆமாண்டி, ஏட்டி இந்த பேய் பாக்குறதுக்கு அன்னைக்கு மாதிரி தாண்டி இருக்கு. ஏட்டி ஆத்தி ஏட்டி அன்னைக்கு இப்ப நசமாவே செத்து போயிட்டாளாடி. ஆத்தி ஏட்டி அன்னைக்கு எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ போயிட்டியாடி. ஏட்டி இப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானடி உன்னை நாங்க பாத்துட்டு வந்தோம். நீ அதுக்குள்ள செத்து பேயா வந்துட்டியாடி. ஏட்டி அன்னைக்கு இவளுக்கு என்ன உயிரோட இருக்க நம்மள செத்து போயிட்டெல்லாம் சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காளுவோ. அத்தி என்ன கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம்னா அம்பிடுதான் இவளுக்கு 3 பேரும் நம்மள பாடல ஏத்திடுவாளுங்க. யாட்டி யாட்டி ஏட்டி நான் ஒன்றும் சாவலடி, நான் உயிரோட தாண்டி இருக்கேன். ஏப்பா நாங்களாம் நம்ப மாட்டோம்டி, நீ பேய் தான். ஐயோ ஏட்டி நான் பேய் இல்ல பிசாசுலடி. ஏட்டி சத்து பொறுங்கடி, நான் நிரூபிக்கிறேன். அடைச்சி இந்த டவல் வேற. யாட்டி பாத்தீங்களா என் கால் தெரியுதா? இப்பயாச்சும் நம்புங்கடி. அட ஆமா, இவ கால் தெரியுது. அடி அன்னைக்கு இப்படி நேரம் நீ தான் எங்களை பயமுறுத்தினியாக்கும். பாவி அன்னைக்கு ஏட்டி நீ தான் எங்களை இப்படி நேரம் பயமுறுத்திட்டு இருந்தியாக்கும். ஏட்டி நீ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தாண்டி இருந்தாவோ. ஏட்டி முட்டக்கணி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தாண்டி போனேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன்னே நல்லா யோசிச்சு பார்த்தேன்டி. என்னை விட்டுட்டு நீங்க ஊரு கதை உறவு கதை ஏதாச்சும் பேசுனீங்கன்னா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேனாக்கும். பாவி ஏட்டி உனக்கே இது கொஞ்சம் நியாயமா இருக்காடி. எங்களுக்கு இப்ப தாண்டி போன உசுரே திரும்பி வந்த மாதிரி இருக்குடி. ஏட்டி செத்த நேரத்துல எங்களுக்கு நீ மரண பயத்தை காட்டிட்டடி. ஏட்டி நீங்களாம் பயப்படுறத பார்த்தா எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வருதுடி. நீங்க 2 பேரும் பயப்படுறது கூட எனக்கு பெருசா தெரியலடி. ஆனா அது சின்ன பொண்ணு பயந்துருக்கா பாரு, அதான்டி ரொம்ப சிரிப்பா வருதுடி. யாரும் எனக்கு இப்போ வந்துட்டு போதும் சத்து நிறுத்து. ஏதோ பேய் பயத்துல அப்படியே லைட்டா பயந்துட்டேன். அதுக்காக அப்படி நீ ஓவரா கலைப்பியாக்கும். சரி எனக்கு ஒரு டவுட், அப்ப சோபால உள்ள சாப்பாலாம் சாப்பிட்டது நீ தானாக்கும்? அடிச்சப்பனு ஆமாண்டி, நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சனா அப்பதான் கம கம கமனு வாசம் வந்துச்சுடி. சரின்னு போய் பார்த்தா சிக்கனு மட்டன் குழம்பு சாப்பாடு ஊறுகாய் எல்லாமே இருந்துச்சுடி. அதாண்டி ஃபுல் கட்டிட்டேன். ஆஹா ஆனா சும்மா சொல்லப்படாது, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன மட்டன் குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்துச்சு, அம்பிடுதாண்டி. அடி பாவி அன்னைக்கு நீ தான் சாப்பிட்டியாக்கும். நாங்க பேய் தான் சாப்பிட்டுட்டோம்னு சொல்லிட்டு பயந்துட்டோண்டி. யாட்டி அப்ப அந்த சலங்க சவுண்டு அதுவாடி, அது என்னோட புது கொலுசுடி. சாரி போடாமே ரொம்ப நாளா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் தான் வரும்போது போட்டு வந்தேன். அதை பார்த்தாண்டி 3 பேரும் தெரிச்சு ஓடுனீங்க.
அடி பாவி எனக்கு எட்டி முட்டு பண்ணிட்டு சிரிக்கிறியா சிரிப்பு சாரி அந்த தட்டு தட்டினாலே கதவை போட்டு கதவு எதுவு உடஞ்சிருக்கட்டும் 50 காசையும் நீ தான் கொடுக்கணுமாக்கும். ஏட்டி சின்ன பொண்ணு என்னடி சொல்றாவோ கதவனா அந்த தட்டு தட்டுனா ஏட்டி நான் இப்பதாண்டி வரேன். ஏட்டி எனக்கு என்னடி சொல்றாவோ யார்ட்டே எனக்கு போதும் இதோட நிறுத்திக்கிட்டு விளையாட்ட பாருடி அப்படி 2 பேரும் எப்படி பயந்து போய் நிக்கிறாளுங்கன்னு. ஆமாண்டி ஆமா நீங்களாம் என் முறப்பையன் பாரு உங்க கூட நான் விளையாடுறதுக்கு ஏட்டி நசமா தாண்டி சொன்னேன் ஏட்டி நானே இப்பதாண்டி வந்தேன். ஏட்டி எனக்கு என்னடி சொல்றாவோ இப்பதான் வந்தியா அப்ப இதுக்கு முன்னாடி கதவு தட்டினதெல்லாம் ஏட்டி என்னடி சொல்றாவோ எனக்கு ஒண்ணுமே வழங்கலடி. ஏட்டி நான் கரண்ட் போயிட்டு அங்கேயே நின்றுட்டேன்டி. சாரி அப்புறம் தனியா நிக்க ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் சரி கதவை தட்டிட்டு உள்ள வருமே சொல்லிட்டு இப்பதாண்டி கதவை தட்டினேன். சரி கதவு லைட்டா திறந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் திறந்துட்டு உள்ள வந்துட்டேன்டி. ஏட்டி எனக்கு நான் சும்மா சொல்லியாக்கும் ஏட்டி அப்ப இம்புட்டு நேரம் கதவு உடையிற அளவுக்கு கதவு தட்டினது நீ இல்லையாக்கும். ஏட்டி உங்க 3 பேருக்கு காது கிட்ட அவுட் ஆயிட்டாடி. வேணா போய் கற்பூரத்தை எடுத்துறாங்கடி சத்தியம் பண்ணி சொல்றேன். ஏட்டி அதான் இப்படி தூரம் சொல்றாங்கடி நான் கதவு தட்டலடி நான் இப்பதாண்டி கதவு தட்டினேன். ஏட்டி உங்களுக்கு ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சாடி இப்ப? ஏட்டி முட்டகனி திரும்பி கதவு தட்டுற சத்தம் கேக்குதுடி. ஐயோ பேய் உண்மையிலேயே இருக்கு போலடி. என்னடி இப்படி பீதி கழிப்புறாளுவோ ஆத்தி ஏட்டி அப்ப உண்மையிலே பேய் இருக்காடி. ஐயோ நான் மூடிக்கிட்டு வீட்லயே இருந்திருக்கலாம்டி. அவங்க கூட கதை பேசலான்னு வந்தேன்னா எனக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும்டி. யார்ட்டி எனக்கு என்ன சொல்றாவோ இன்னும் வேணுமா இருக்கிறதே ஒரு பேயா 2 பேயா இல்ல பல பேயான்னு தெரியல இது இன்னமும் வேணுமாம்ல. யார்ட்டி எனக்கு ஆமா நீ ஒரு துண்டு போட்டு தலையில அது இருக்குடி. யாட்டி சின்ன பொண்ணு இப்ப அது ரொம்ப முக்கியமாடி. யாட்டி ரொம்ப குளிரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தாண்டி போர்வையை பொத்திட்டு வந்தேன்டி. அதை பார்த்து தாண்டி நீங்க பயந்தீங்களாக்கும். ஏட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. போன உசுறு திரும்பி வந்துட்டு நினைச்சிருந்தி திரும்பி வந்த உசுறு திரும்பி போகுதுடி. ஐயோ இந்த முட்டகனி வேற யாட்டி குட்ட செய்தாயில வழிநாச்சத்தை வாய முடிட்டு இல்லடி. யாட்டி அன்னைக்கு வேற வழியே இல்லடி. எங்க கூட நீ சேர்ந்துக்கடி இந்த பேயா நம்மளான்னு இன்னைக்கு பாத்துருவோம். என்னடி சின்ன பொண்ணு இப்படி சொல்றாவோ ஏதோ 1-on-1 மேட்ச் மாதிரி கூப்பிட்டு இருக்காவோ ஆத்தி இப்ப நானே தப்பிக்கணும்னு நினைச்சாலும் போக முடியாது போல இருக்கு. ஏட்டி ஏட்டி நீங்க வச்சிருக்க விபூதியாச்சும் எனக்கு கொஞ்சோண்டு கொடுங்கடி. ஏட்டி என்னைக்கு இது விபூதி இல்லடி நாங்களே விபூதி இல்லாம தாண்டி பவுடர்ல பட்டையை போட்டிருக்கோண்டி. பேய் இதை பார்த்து ஏமாந்து போயிடுன்னு. என்னது பவுடர்ல பட்டையை போட்டிருக்கீங்களா? ஏட்டி உங்களுக்கு இது கொஞ்சம் ஓவரா இல்லையாடி. ஏட்டி மனுஷங்க தாண்டி இதுக்கெல்லாம் ஏமாறுவோம். ஏட்டி பேய்க்கு தெரியாதாடி ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு. ஏட்டி என்னடி இது பேய் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுக்குதுடி. ஆத்தி பயமா இருக்குடி. இப்ப என்னடி பண்றது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேனேடி. கேட்டுச்சு இனிமே தாண்டி கேம் ஸ்டார்ட் ஆகவே போகுது. சரி மக்களே இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பாப்ஸ் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடிச்சிட்டு பண்ணு மறக்காம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லுடி. யாட்டி அன்னைக்கு நல்ல வேலை ஞாபகப்படுத்தினடி. ஹாய் தமிழ், ஹாய் மாரியம்மாள், ஹாய் கவிநிலவு, ஹாய் சுபா, ஹாய் சுபஸ்ரீ, ஹாய் நந்தகோபாலன். சரி மக்களே நாங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோல பார்க்குறோம். பாய்.